லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னம்மா தனியா இருக்க? ஜீவாங்க சும்மா நடந்துட்டு வரேன்னு வெளியே போயிருக்காரு சார். ஓ, நாளை மறுநாள் கல்யாணம். நாளை காலையில் நீங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்பணும். 2 நாளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டல? எடுத்து வச்சிட்டேன் சார். சரி சரி, பக்கத்தில் இருக்கிற கோயிலே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா கஸ்தூரி தான் ஏதோ வேண்டுதல் அவ பிறந்த ஊர்ல இருக்கிற அவங்க குலதெய்வம் கோயிலே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு ஆசைப்பட்டான். அதுதான் அவளுக்கு ஆறுதலா நானும் அப்போ என் கருத்து மாதிரியே எல்லாரும் சொல்லிட்டேன். அதுல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்ல சார். கல்யாணம் எங்க நடந்தா என்ன, எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு அக்கா சந்தோஷமா இருந்தா போதும் சார். மயிலே, நான் துணையா இருக்கும்போது உனக்கு அந்த பயம் வரலாமா? பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். காசியும் கஸ்தூரியும் கிரிமினல்ஸ், எப்ப எதை செய்வாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா அவங்க என்ன குடைச்சல் கொடுத்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாம ஆக வேண்டிய காரியத்தை தைரியமா பாரு. இது கயலோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நாம அவசரப்பட்டுட்டா காரியம் கெட்டு போயிடும். நிதானமா இருந்துதான் இந்த காரியத்தை சாதிக்கணும். சரிங்க சார். ஊருக்கு போய் இறங்கினதுமே ஆறுமுகன்னு ஒருத்தர் போய் பாருங்க. அவர்கிட்ட நான் எல்லா விவரத்தையும் சொல்லி பேசிட்டேன். நீங்க எல்லாரும் தங்கறதுக்கான ஏற்பாடு, கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார். நீங்க தான் அங்க முன்னாடி போறீங்க. காலையில நான் கொடுக்கறதுக்கு மறந்துட்டுனா தப்பாயிடும். கல்யாண செலவுக்கு வச்சுக்க மாட்டேன். ஐயோ, பணம்லாம் வேணாம் சார். கோபி மாமா பணத்தை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாங்க. மயிலு, அவன் ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணட்டும், இதையும் வச்சுக்கோ. ஏன்னா கல்யாண செலவுங்கிறது நாம நினைக்கிற பட்ஜெட்ல முடியாது. எப்படியும் 5-10 கூட ஆகும். அப்போ பணம் இல்லாம அங்க எங்கேயோ உட்காந்துட்டு தவிக்க கூடாதுல்ல. ஒரு சேஃப்டிக்கு இதையும் வச்சுக்க மயிலு. இல்ல சார், வேண்டாம். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நாங்களே பாத்துக்கிறோம் சார். மயிலு, பண விஷயத்தில் நீ ஏன் புடிவாதமா இருக்க? நான் பணம் கொடுத்தா நீ வாங்கிக்க கூடாதா? இல்ல எனக்கு அந்த உரிமை இல்லைன்னு நினைக்கிறியா? ஆனா அவங்க அப்பா இருந்திருந்தா அவர் தானே இந்த எல்லா செலவையும் பார்த்துக்குவாரு. நீ என்ன அப்பா மாதிரி நினைக்கிறேன்னு சொல்றல்ல, அதை நான் மனசார ஏத்துக்கிறேன். அதனாலதான் அந்த உரிமையில் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு மறுக்காம வாங்கிக்க மயிலு. சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். அப்பாங்கிற இடத்துல இருந்து நீங்க என் மேல அன்பு காட்டுறீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம்னு வரப்பெல்லாம் உனக்கு நான் இருக்கேன்னு ஆதரவா வந்து நிக்கிறீங்க. அப்பா மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு துணையா இருக்கிறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார். சார், இந்த மாதிரி பணம் எல்லாம் கொடுத்துதான் நீங்க அந்த உறவை உறுதிப்படுத்தணும்னு இல்ல. ஏற்கனவே ஜீவா சர்ஜரிக்கும் நீங்க தான் பணம் கொடுத்து உதவி இருக்கீங்க. அந்த கடனையே நான் எப்ப அடைக்க போறேன்னு தெரியல. என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்ககிட்டயே பணத்தை எதிர்பார்க்கறதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது சார். மயிலு, நீ இதை எதிர்பார்க்கலையே. நான் தானே விருப்பப்பட்டு உனக்கு கொடுக்கறேன். அதுவும் கடனா இல்ல மயிலு, என் கடமையா நினைச்சுதான் நான் இதை செய்யறேன். அது உங்க பெரிய மனசு சார். ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியாது. அதுவும் இல்லாம எங்க பணத்துல இந்த கல்யாணத்தை நடத்துறதுதான் எங்களுக்கு கௌரவம், மரியாதை. உங்ககிட்ட பணம் வாங்கி நடத்துறது சரியா இருக்காது சார். உங்களுக்கே நல்லா தெரியும் சார், இந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்றதே அம்மாவுக்கு பிடிக்கல. உங்ககிட்ட பணம் வாங்கிதான் நாங்க இந்த கல்யாணத்தையே நடத்துறோம்னு கேள்விப்பட்டா அவங்க கோபம் இன்னும் அதிகமாயிடும் சார். அது மட்டும் இல்லாம உங்க ஆளுங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கூட அசிங்கமா ஏதாவது பேசிடுவாங்க சார். ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடம் எல்லாம் வேணான்னு நான் நினைக்கிறேன் சார். சரி மயிலு, இதுக்கு மேல வா இஷ்டம். நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா கோபி போதுமான தொகையை தேத்திட்டு வந்துருவான்ல சார். மாமா எவ்வளவு நாளும் ஏற்பாடு பண்ணலான்னு தான் சொல்லிருக்காரு சார். கோபிக்கு அவன் சொன்ன மாதிரி பணம் கிடைச்சிட்டா சந்தோஷம்.
ஒரு வேலை அவன் நினைச்ச மாதிரி பணம் கிடைக்கலன்னா நீ கவலையப்படாதம்மா. தயவு செஞ்சு என்கிட்ட கேட்கறதுக்கு நீ யோசிக்காத. இது கையிலோட கல்யாணத்துக்காக நான் எடுத்து வச்சிருக்கிற பணம். உனக்கு எப்ப தேவைப்பட்டாலும் தயங்காம கேளுமா. மயிலு, இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள சண்டை கலாட்டா தகராறுன்னு என்ன வேணா நடக்கும். அதுல எது நடந்தாலும் சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கையில நாம கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி படத்துக்கு விளக்கேத்தணும். வா. சரிக்கா. அம்மா, நீயும் புடவைய மாத்திட்டு எங்க கூடவே வந்துருமா. ஆமாம்மா, உன்னை மட்டும் விட்டுட்டு நாங்கெல்லாம் கிளம்பி போறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இது இப்படிதான் நடக்கணுங்கிறது விதி. அதை நீயும் நானும் மாத்த முடியாது. இது விதி இல்லம்மா, உன்னோட பிடிவாதம். நீ மனசு வச்சா அதை மாத்திக்க முடியுமா? கிளம்புற நேரத்துல தேவையில்லாம என்ன பேச வைக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஜீவா, நான் போய் அக்காவை கூட்டிட்டு வந்துடுறேன். அக்கா, எல்லாம் எடுத்து வச்சாச்சா? கிளம்பலாமா? வாங்க. கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்றதுல தீர்மானமா இருக்கிறல்லம்மா. அம்மா, கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற அளவுக்கு இறங்கி வந்துட்டல்ல. இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்து அக்காவையும் ஆசீர்வாதம் பண்ணா நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோம்ல. அதுதான் உண்மைன்னா உங்க அக்கா வீட்டை விட்டு ஓடி இருக்க மாட்டாள். முத தடவை அவனை கல்யாணம் பண்ணும்போது நான் கூட இருக்கணும்னு அவன் நினைக்கலையே. இல்ல, என் ஆசீர்வாதம் தான் முக்கியம்னு அவன் நினைக்கல. இவ்வளவு பேசுற நீயும் எனக்கு தெரியாம என் ஆசீர்வாதம் இல்லாம திருட்டுத்தனமா தானே கல்யாணம் பண்ண. அப்பெல்லாம் தேவைப்படாத என் ஆசீர்வாதத்தை இப்ப ஏன் எதிர்பார்க்கறீங்க? அம்மா, என்னம்மா பேசுற? நான் யாரையும் குத்தி காட்டி பேசல மலரு. நான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லாமலேயே இந்த வீட்டுல நிறைய விஷயம் நடந்து போச்சு. இவ கல்யாணமும் அப்படியே நடக்கட்டுமே. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் இதை ஒழுங்கா நடக்க விடுவாரான்னு தான் எனக்கு பயமா இருக்கு மலர். என்னம்மா பேசுற நீ? இந்த கல்யாணம் இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அவர்தாம்மா முக்கிய காரணம் அப்படின்னு நீங்க எல்லாம் நம்புறீங்க. ஆனா இது எல்லாமே அந்த ஆளோட நாடகம். அவரு நல்ல வேஷம் போட்டு உங்க எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அவர் எதுக்குமா நம்மள ஏமாத்தணும்? அந்த ஆள் பையனை அரெஸ்ட் பண்ணி இவ ஜெயில போட்டால, ஊரெல்லாம் அவர் குடும்பத்தை பத்தி ரொம்ப அசிங்கமா பேசுச்சு. எல்லா பேப்பர்லயும் எழுதி அவரை பத்தி அசிங்கப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. அன்னைக்கு நடந்த அவமானத்துக்காக தான் இவளை பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு மச்சனனை கையில் கூட பழக சொன்னதும் அந்த ஆளுதான். ஐயோ, இவளை வீட்டை விட்டு ஓட வச்சதும் அந்த ஆளுதான். இவ
வாழ்க்கையை கெடுத்துட்டு விலகி வந்துடுன்னு அவனுக்கு உத்தரவு போட்டதும் அந்த ஆளுதான். இந்த கல்யாண நாடகத்தை கூட ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அம்மா, இதேதான் நீ கோயில்லயும் சொன்ன. உன் பயத்துக்கும் சந்தேகத்துக்கும் அர்த்தமே இல்ல. அம்மா, சார் இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுல எவ்வளவு தீவிரமா இருக்காருன்னு நீ வேணா அக்கா கிட்டயே கேட்டு பாரு. யாரையும் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. வெளி வேஷத்தை நம்புறவங்களுக்கு அவர் உள்ள இருக்கிற அழுக்கு தெரியாது. இந்த கல்யாணத்தை நடத்தி இந்த குடும்பத்துக்கு தீராத அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது அந்த ஆளோட எண்ணம். இத சொன்னா பைத்தியக்காரியா ஒரு கெட்டவளா உங்க கணக்குல நான் தெரியறேன். இப்ப அந்த மனுஷன் உங்க கணக்கெல்லாம் தெய்வமா தெரியறாரு. கல்யாணத்தன்னைக்குதான் யாரு முட்டாளா நிக்க போறா, யாரு சாத்தானா மாற போறான்னு புரிய போகுது. அது வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் நீங்க யாரும் நம்பவும் மாட்டீங்க, உங்க யார் காதலையும் ஏறவும் ஏறாது. அந்த ஆள் எப்படிப்பட்டவர்னு உங்க 2 பேருக்கும் தெரியாது, ஆனா இவளுக்கு நல்லா தெரியும். என் விரல வச்சு என் கண்ணையே குத்துற மாதிரி என் பொண்ணுங்களை வச்சு அந்த ஆள் என்ன அசிங்கப்படுத்த பாக்குறாரு. இந்த கொடுமை எதையுமே பார்க்க கூடாதுன்னு தான் நான் மொத்தமா தலைமுழுகிட்டு செத்தரலான்னு போனேன். அதுக்கு அந்த சாமியார் அனுமதி கொடுக்கல. அப்படின்னா என் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு அவர்கிட்டயே கேட்டு பார்த்தேன். நீங்க பார்த்து என்ன வேணும்னாலும் செய்யுங்கன்னு எல்லா பொறுப்பையும் சாமி கிட்டயே விட்டுட்டேன். அவர் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இப்ப வரைக்கும் அமைதியா இருக்கேன். எனக்கு இப்ப இருக்கிற கடைசி நம்பிக்கை அந்த சாமியார் மட்டும்தான். அவர் மனசு வச்சா மட்டும்தான் அந்த ஆளோட திட்டத்தையும் மீறி இந்த கல்யாணம் நடக்கும். இது பாருங்க, அங்க என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சண்டை வந்தாலும் அந்த சாமியார் காலில் போய் விழுந்துருங்க. எல்லா சதியையும் முறியடிச்சு அவரால மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும். ஒருவேளை இது மட்டும் நடக்காம போயிருச்சுன்னா திரும்ப இந்த வீட்டு பக்கம் யாருமே வந்துடாதீங்க. அப்படியே எங்கேயாவது போயிடுங்க. என் வார்த்தையை மதிக்காதவங்கள இதுக்கு மேலெல்லாம் தூக்கி சுமக்க முடியாது. அம்மா, அம்மா, அக்கா சரி வா, நேரம் ஆயிடுச்சுக்கா, வாங்க நம்ம கிளம்பலாம். அம்மா இப்படி பேசிட்டு போறாங்களேடி. அக்கா, நெகட்டிவா பேசினாலும் கடைசில சாமியார நம்புங்கன்னு தானே அம்மா சொல்லிட்டு போறாங்க. அவர் நமக்கு துணை இருந்து நல்லது செய்வார்னு நாமளும் நம்புவோம்க்கா. வாங்க போலாம், வாங்க வாக்கா. வாங்க. அக்கா, மாமா எங்க? வந்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன். பணத்துக்காக தெரிஞ்சவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தாரு மயில, அத வாங்கிட்டு வரதான் போயிருக்காரு. அக்கா, மாமா வந்துட்டாருக்கா. என்னாச்சுங்க? பணம் கிடைச்சுதாங்க? இல்லம்மா, நேத்து ராத்திரி பேசினப்ப கூட கண்டிப்பா கொடுக்கறேன்னு தான் பார்ட்டி சொல்லியிருந்தான். இப்ப போய் கேட்டா கலெக்ஷன் பணம் வரலன்னு சொல்லி கையை பிடிச்சிட்டான். என்னங்க இப்படி சொல்றீங்க? எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு குருமூர்த்தி சார் வேற சொன்னாரு. அது கௌரவமா இருக்காதுன்னு தானே நாம பாத்துக்கிறோம்னு சொன்னோம். இப்போ கையில பணம் இல்லாம போய் நின்னா நல்லா இருக்காதுங்க. அலரு, எனக்கு புரியுது. ஆனா கடைசி நேரத்தில் இப்படி கழுத்திருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் டவுட்டா சொல்லியிருந்தா கூட இன்னும் 2 இடத்துல நான் சொல்லி வச்சிருந்திருப்பேன். கண்டிப்பா தரேன்னு சொன்னதுனால வேற எங்கேயும்
சொல்லியும் கேட்காம விட்டுட்டேன். அதுதான் கொஞ்சம் தப்பாயிடுச்சு. மாமா இப்ப என்ன பண்றது? பந்தல் போடுறதுல ஆரம்பிச்சு மாலை சாப்பாடுன்னு அங்க நிறைய செலவு இருக்குமே. பணம் கொடுத்தாதானே மாமா இந்த வேலை எல்லாமே நடக்கும். மயிலு, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீங்கெல்லாம் முன்னாடி கிளம்பி போங்க. பணத்தை நான் எப்படியாவது ரெடி பண்ணிட்டு பின்னாடி நான் பைக்லயே வந்துடுறேன். என்னால தானே மாமா உங்களுக்கு இவ்ளோ கஷ்டமோ? ஏய், கிறுக்குத்தனமா பேசிட்டு என் தங்கச்சிக்கு நான் செய்ய மாட்டேனா? அப்படித்தான் இதுவும். பாரு, நீ கல்யாணம் பொண்ணு, இதெல்லாம் நினைச்சு நீ மனசை போட்டு குழப்பிக்காத. நீ கார்ல ஏறு. வா. மலரு, நீ கார்ல ஏறு. நமக்கு எப்படியும் 50,000 தேவைப்படுங்க. இன்னைக்குள்ள அவ்வளவு பெரிய தொகையை எப்படி புரட்டுவீங்க? என்னோட பிரச்சனை தானம்மா, நான் பாத்துக்கிறேன். ஒரே ஆள்கிட்ட அந்த தொகையை எதிர்பார்த்தா தானே கஷ்டம். ஒரு 4-5 பேர்கிட்ட வாங்கினா தேத்திடலாம். அங்க இங்கன்னு அலைஞ்சு எப்ப பணத்தை தேத்திட்டு வர்றது? எப்ப அங்க கல்யாண வேலை எல்லாம் ஆரம்பிக்கிறது? மலரு, நமக்கு இன்னும் நேரம் இருக்கு. நாளைக்கு காலையில் தானே கல்யாணம். சாயந்தரம் வேலை ஆரம்பிச்சா கூட இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிச்சிருவாங்க. மயில, இதுல 3000 இருக்கு. போறப்ப காருக்கு டீசல் போட்டுக்கங்க. சரிங்க மாமா. எனக்கு தெரிஞ்சு அங்க வேற எந்த செலவும் இருக்க போறது இல்ல. சாப்பாடு தங்குற இடம்லாம் சாரே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏதாவது அவசர தேவைன்னா மீதி வச்சு சமாளி. நான் அதுக்குள்ள எப்படியாவது வந்துருவேன். மாமா ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட பாருங்க. சரி மயில, நீங்க எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. வாங்க. சரி மாமா. ஜீவா சார், நீங்க துணையா இருக்கீங்கிற தைரியத்துல தான் இவங்க கூட அனுப்புறேன். கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கோங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார். அப்புறம் சாரு ஆறுமுகம்னு ஒருத்தர் பார்க்க சொன்னார்ல சார், முடிஞ்சா அவர்கிட்ட போய் பேசி பாருங்க. கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுங்க. சாயந்தரமா பணம் கொடுத்துடுறோம்னு சொல்லுங்க. கோபி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட போய் நான் எப்படி இதெல்லாம் பேச முடியும்? இங்க பாருங்க, பணம் இல்லாமல் வெறும் கையோட தான் வந்திருக்கீங்களான்னு சொல்லி யாராவது கேட்டால் எனக்கு தான் அசிங்கம். நீங்கள் போய் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வர பாருங்க. வேலையெல்லாம் அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். டிரைவர் கிளம்பணும். அக்கா நீங்களாம் இங்கே இருங்க. நான் போய் ஆறுமுகம் சார பாத்துட்டு வந்துடுறேன். நம்ம எங்க தங்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நேரா அங்கேயே போயிடலாம். வரேன்க்கா. சரி மயில. என்ன வீடு பூட்டிருக்க? பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாரா? என்னாச்சு மயிலு? வீடு பூட்டி இருக்குக்கா. ஆமாக்கா. நம்மள இங்க வர சொல்லிட்டு அவர் எங்க போயிட்டாரு? அதான்க்கா தெரியல. யார்கிட்டயாவது விசாரிச்சுதான் பார்க்கணும். மா, சவாரியை கட் பண்ணிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவாமா? அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அண்ணா. நாங்க பார்க்க வந்த ஆள் இங்க இல்ல. அவர் வந்ததும் எங்க தங்க போறோம்னு கேட்டுட்டு அங்கேயே போயிடலாம். சீக்கிரம் பாருங்கம்மா. ஊர்ல எனக்கு இன்னொரு சவாரி இருக்குமா? இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்குமா? அண்ணா சொல்லுங்க. ஆறுமுகம் சார் வீடு இதானே? ஆமா. நீங்க எல்லாம் யாரு? ஊருக்கு புதுசா இருக்கீங்க? ஆமாண்ண, அக்கா கல்யாணத்துக்காக இங்க வந்திருக்கோம். ஆறுமுகம் சார பார்க்க சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. அவர் எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏமா தெரியலையேம்மா. பக்கத்துல எங்க விசாரிச்சு பாருங்க. வரமா. மயிலு, அந்த ஆறுமுகத்தோட ஃபோன் நம்பராவது உங்ககிட்ட இருக்கா? இல்ல ஜீவா. என்ன மயில் இதெல்லாம்? தெரியாத ஊர்ல ஒருத்தரை பார்க்க போறோம் அப்படின்னா அவரோட நம்பரை கூட வாங்கி வச்சிருக்க மாட்டேன். அந்த குருமூர்த்தி தான் இதெல்லாம் ரெஃபர் பண்ணாரு. நீ முதல்ல அவருக்கு கால் பண்ணு. இந்த விஷயத்த சொல்லு. என்ன பண்ணலாங்கிறத கேளு. சரி, இது ஃபோன் பண்றேன்.
என்னாச்சு மயிலு? நாட் ரீச்சபிள்னு வருது ஜீவா. சரி மயிலு, அவர் ஒய்ஃப்காவது கால் பண்ண. ஓகே. என்னாச்சு மயிலு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது ஜீவா.